வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காப்பீட்டு திட்டத்திற்கான பிரீமிய தொகை குறித்து கூறியுள்ளார். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் அனைத்து பயிர் பரப்பையும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதில் இவ்வரசு முனைப்போடு செயல்பட்டதால் நடப்பு குறுவை பருவத்தில் 3.98 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் 1.34 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 2.77 லட்சம் ஏக்கர் பரப்பளவு மட்டுமே 1.5 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டது. எனவே பயிர் காப்பீடு கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டில் 44% கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டு திட்ட விதிமுறைகளின்படி சம்பா நெற்பயிருக்கு நிர்ணயிக்கப்பட்ட காப்பீட்டு தொகையில் சம் இன்சூர்ட் விவசாயிகள் 1.5% மட்டுமே காப்பீட்டு கட்டணமாக செலுத்த வேண்டும். மீதமுள்ள 98.5% காப்பீட்டு கட்டண மானியத்தை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் சரிசமமாக ஏற்றுக்கொள்கின்றன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் வழக்கமாக சுமார் 17 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து பாசன நீர் திறக்க சூழல் ஏற்பட்டுள்ளதால் விதைப்பு மற்றும் நடவு செய்ய இயலாமை, விதைப்பு பொய்த்தல் அல்லது பயிர் வளர்ச்சி காலத்தில் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகளால் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இத்தகைய அனைத்து இடர்பாடுகளுக்கும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பாதுகாப்பு வழங்கப்படுவதால் டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்ச பரப்பளவை காப்பீட்டின் கீழ் கொண்டு வர விரிவான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். டெல்டா மாவட்டங்களில் 17 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்ய மொத்த காப்பீட்டு கட்டணமாக சுமார் 540 கோடி ரூபாய் நிதி தேவைப்படும். 2026-27 ஆண்டில் நிர்ணயம் செய்யப்பட்ட காப்பீட்டு தொகைக்கு விவசாயிகள் ஏக்கர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 1.5% மட்டுமே காப்பீட்டு கட்டணமாக செலுத்த வேண்டும். ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனங்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட காப்பீட்டு கட்டண விகிதத்தின்படி எதிர்பார்க்கப்படும் 17 லட்சம் ஏக்கர் பரப்பளவை காப்பீடு செய்ய காப்பீட்டு கட்டண மானியமாக மொத்த கட்டணத்தில் 440 கோடி ரூபாய் தொகையை, அதாவது 98.5% காப்பீட்டு கட்டணத்தை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளும். எனவே இத்திட்டத்தில் விவசாயிகள் மிக குறைந்த அளவிலான காப்பீட்டு கட்டணத்தை மட்டுமே செலுத்துகின்றனர். காப்பீட்டு கட்டண மானியத்திலும் இழப்பீடு தொகையிலும் பெரும்பான்மையான நிதி பொறுப்பை அரசே ஏற்றுக்கொள்வதால் இயற்கை இடர்பாடுகளால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.